யார்கிட்ட வேணா அரசியல் பேசு. ஆனால் விஜய் கட்சிக்காரன் தெரிஞ்சதுக்கப்புறம் அவன்கிட்ட அரசியல் தயவு செஞ்சு பேசிட்டாது. ஏன்னா நம்ம பேசுகிற அரசியல் மற்றவனுக்கு தெரியாது, ஆனால் அதை தெரியப்படுத்த வச்சிடலாம். ஆனால் இவனுக்கு அரசியல்லாம் என்னன்னே தெரிய மாட்டேங்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு 10 வயசு பிள்ளைய பாலியல் வன்கொடுமை பண்ணுறாங்க. அப்போ இதை பற்றி நம்ம சொன்னோம் அப்படின்னா அவன் என்ன சொல்கிறான்? அதுக்கு பதில், இது ஏன் இதுக்கு முன்னாடி உள்ள ஆட்சியில் நடக்கலையா அப்படின்னு கேட்குறான். டேய், அந்த ஆட்சியில் அதுக்கு ஒழுங்கான நடவடிக்கை இல்லைந்தாண்டா உனக்கு மக்கள் மாற்றுன்னு சொல்லி ஓட்டு போட்டாங்க. அப்போ நீயும் இதுக்கு நடவடிக்கை எடுக்கலையே அப்படின்னு கேட்டால் அவனுக்கு அது புரிய மாட்டேங்குது. சரி, இப்போ கிட்டத்தட்ட எல்லா குற்றங்களுக்கும் பின்னாடி காரணம் ஒரு 80 விழுக்காடு மது போதையில் தான் பண்ணுறாங்க. அப்போ குடி போதையில் பண்ணுறாங்க. அப்போ அந்த ஒயின் ஷாப்பை மூடுறேன் அப்படின்னு சொல்லி தானடா உங்கள் அண்ணன் ஆட்சிக்கு வந்தார். அப்போ ஏன் மூடலாம் கேட்டால், ஏன் இதுக்கு முன்னாடி திமுக மூடிச்சா, இதுக்கு முன்னாடி வந்து அதிமுக மூடிச்சா அப்படின்னு கேள்வி கேட்குறான். அப்போ புரியுதா? அவங்கெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு தெரியும் மக்களுக்கு. அவங்க வந்தால் ஒயின் ஷாப்பை மூட மாட்டாங்கன்னு தெரிஞ்சு தான் அவங்களுக்கு ஓட்டு போடலை. நீங்கள் வந்தால் மூடுங்க நம்பிக்கையில் தான் அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. ஆனாலும் கொஞ்சம் கூட அறிவே இல்லாமல் அவங்க ஆட்சியில் மூடினாங்களான்னு கேள்வி கேட்குறான். அவங்க மூடலன்னு தெரிஞ்சு தானே உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. அப்போ நீங்கள் வந்தானே மூடணும். அதான் சொல்கிறேன். சாக்கடைன்னு தெரிஞ்சக்கப்புறம் அதில் கல்லை விட்டு எரியக்கூடாது. சொரிநாயின்னு தெரிஞ்சக்கப்புறம் அது கூட நெருங்கி பழகக்கூடாது. அந்த மாதிரி விஜய் ரசிகர்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவன்கிட்ட தயவு செஞ்சு அரசியல் பேசிடாதீங்க.